அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, பாதக அதிபதி. அதாவது ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு லக்னத்திற்கும் பாதக அதிபதி என்று ஒருவர வகைப்படுத்தியிருக்காங்க. அது பாதகத்தை உருவாக்கும் தன்மை கொண்டவர். அதாவது பாதகத்தை உருவாக்கும் அப்படின்னானா, அது ஃபுல்லா ஒரு ஆள இதாக்கிறாது. ஒரு சில கெட்ட விஷயங்களை பண்ணக்கூடிய தன்மை உடையது. அந்த பாதக அதிபதி எப்படி வகைப்படுத்தியிருக்காங்கன்னா, சரசிரம் உபயம் அப்படின்ற ராசியை வச்சு நம்ம வகைப்படுத்தியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி பார்த்தோம். சரராசி, சிரராசி, உபயராசின்னு என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்ப சர அப்படின்னு ராசிகளுக்கு ஜாதகருக்கு 11ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி பாதக அதிபதியா வருவாங்க. சிரராசிக்கு 9ஆம் அதிபதி பாதக அதிபதியாகும். உபயராசிக்கு 7ஆம் அதிபதி பாதக அதிபதியாக வருவாங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கு யார் பாதக அதிபதின்றதை நான் இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். மேசத்துக்கு சனி. ஏன்னா மேசம் சரராசியில் வரக்கூடிய அதுக்கு 11ஆம் அதிபதி சனி. அதனால சனி வருது. ரிஷபத்துக்கு ரிஷம் சிரம். அதுக்கு 9ஆம் அதிபதி யாரு? சனி. அதே மாதிரி மிதுனத்துக்கு மிதுன லக்னத்திலிருந்து பாதக அதிபதி குரு. கடக லக்னம். இப்போ லக்னத்துக்கு பார்க்கணுமா ராசிக்கு பார்க்கணுமான்றது அப்படி அதை குழப்பிக்க வேணாம். ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம லக்னத்துல இருந்து தான் பார்க்கணும், தசாபுக்தியே தவிர. சரிங்களா? மீதி எல்லாமே லக்னத்துல இருந்து பார்க்கணும். சரிங்களா? மிதுன லக்னத்திற்கு பாதக அதிபதி குரு, கடக லக்னத்திற்கு பாதக அதிபதி சுக்கிரன், சிம்மத்துக்கு செவ்வாய், கன்னிக்கு குரு, துலாம் சூரியன், விருச்சிகத்துக்கு சந்திரன், தனுசுக்கு புதன், மகரத்திற்கு செவ்வாய், கும்பத்திற்கு சுக்கிரன், மீனத்திற்கு புதன். சரிங்களா? இப்ப பாதக அதிபதி திசை நடக்கும்போது பாதக அதிபதி ரொம்ப பலமா இருந்தாருன்னா அந்த நன்மையில் செய்யற மாதிரி இருக்கும். கடைசியில் பாதகத்துல போய் முடிஞ்சிடும். ஒரு சின்ன உதாரணம், என்னுடைய லக்னத்திற்கு பாதக அதிபதி பார்த்தீங்கன்னா, துலாம் லக்னத்திற்கு பாதக அதிபதி சூரியன். அந்த சூரியன் என்ன பண்ணுவாரு? லாபஸ்தானமாகவும் வருது. நிறைய லாபம் தர மாதிரி இருக்கும். அதே நேரத்துக்கு அந்த லாபத்தில் ஒரு சில பிரச்சனைகளையும் உருவாக்கும். பதவி தர மாதிரி இருக்கும். பதவியில் ஒரு பிரச்சனையும் உருவாக்கும். அதெல்லாம் பல பல காரணிகள் நம்ம உள்ள வச்சு பார்க்கணும். சரிங்களா? இப்போ துலாமுக்கு சூரியன் யாரு? பாதக அதிபதி. அதே சூரியன் 11 லாபம் தரக்கூடிய அதிபதி. அதே சூரியன் துலாவுக்கு நீச்சம் அடையக்கூடியவன். சரிங்களா? அந்த சூரியன் பார்வையில் என்னென்ன, எத்தனை டிகிரியில இருக்கு, எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எல்லாத்தையும் கணக்கில் கொண்டுதான் பலன் தர நம்மளால பலன் சொல்ல முடியும். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சரசிர உபயராசி உபய லக்னங்களுக்கு யாரு பாதகாதிபதி அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டோம். சரிங்களா? உங்களுடைய பர்சனல் ஹோரோஸ்கோப்பை நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் பிங் பண்ணலாம். என்னுடைய சேனலை நீங்கள் அதே டயத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.